வணக்கம் தோழர். வணக்கம். என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. மற்ற மற்ற மதங்களுடைய பண்டிகை வந்துச்சுன்னா 3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் ஒட்டி போய் அங்கே போய் ஓட்டுக்காண்டி ஏதாச்சும் அவங்களுடைய அடையாளங்களை மாட்டிக்கிட்டு வரிசையில் நின்று கூழ் குடிக்கிறது, தொப்பியை மாட்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்றது என்னென்ன பண்ணுவீங்க? ஏன் இன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கல? ஏன் உங்களால் வாழ்த்து சொல்ல முடியல? பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து சொல்ல முடியல? ஏதோ ஒண்ணுப்பா, நீங்க தான் சொன்னீங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா கோயிலுக்குள்ள நுழையிறது என்னது ஆலய பிரவேசம்லாம் எதுக்கு பண்றோம்னா அவருடைய நம்பிக்கையை காண்டி நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் அவங்க நம்பிக்கைக்காண்டி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல? என்னது விநாயகர் ஆரிய கடவுளா? ஆஹ் என்னடா பேர் யாரையும் பேதம் பார்க்காதீங்கன்னு சொல்லிவிட்டு கடவுளே பேதம் பார்க்கறதில்ல தோழர், இது என்ன நியாயமா? சரி, என்னது புத்தர் தலையை வச்சு போட்டு யானை தலையை வச்சாங்களா? அது உண்மையிலே வரலாற்றுப்படி புத்தரா? சரி, புத்தர் என்னை மாதிரி ஒல்லியா இருக்கிறாரு, விநாயகர் குண்டா இருக்காரு, தொப்பையா இருக்காரு, எப்படி உருவம் வேற மாதிரி இருக்க, எப்படி சேமா இருந்திருக்கும்? சரி சரி, ஏதோ அவுத்து விடுறீங்க, கொஞ்சமா அவுத்து விடுங்க, காதுல உலக்கைய குத்தாம. ஆமா, அன்னைக்கு சிலையை விளங்கிட்டு அப்புறம் போய் நாங்கள் கடலை கலைப்பாங்க. ஏன் என்னது சரி, சிலையை வணங்குறது காட்ட முன்னாடி தானம்மா. அப்புறம் நீங்க எதுக்கு போயிட்டு வடை வச்சு பாயாசம் வச்சு பத்திரிக்கை வச்சு கலைஞருக்கு படையெல்லாம் பண்ணி பசனை பாடுறீங்க, பெரியாருக்கு செலவு வச்சு சாமி கும்பிடுறீங்க? அதெல்லாம் ஒரு சித்தாந்தத்தின் குறியீடு. அப்புறம் நாங்க மாட்டோம் என்ன சித்தாந்தத்தின் குறியீடு இல்லாம நான் உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? மூட நம்பிக்கையா? சரி, உனக்கு இருக்குது, நான் என்ன சொல்றேன், உனக்கு உனக்கு மூட நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை எதுக்கு நீ கிண்டல் பண்ற? நான் வந்து உன்னை கிண்டல் பண்றேனா? உனக்கு இருக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இருக்குல்ல, ஒரு வாழ்த்துக்கள் சொன்னா என்ன? ஓகே, மதச்சார்பற்ற யாரு கேட்டா சொல்ல முடியாதானே, இது மதச்சார்பற்ற நாடுங்க, அனைத்து மக்களுக்கான ஆட்சி தானே, அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு தானே நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சுக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. மதச்சார்பற்ற நாடு தானே. மதச்சார்பற்ற தன்மைனா என்ன? எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பாக்குறது, சரியா? சரி, நீங்க எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டல் அது இதுன்னு நக்கல் பண்றீங்க, ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே பண்றீங்க? உங்களால மற்ற மதங்களை போய் கேள்வி கேட்க முடியல? அங்க போன காயடிச்சு விட்டுருவாங்களா? அதாவது நீங்க வந்து பெங்களூர்ல புர்கா போட்டு வராட்டினா தனிமத சுதந்திரம் அப்படி இப்படின்னு பீலா பொருளா உருட்டுவீங்க. இங்க இங்க இந்திய தமிழ்நாட்டுல கயிறு கட்டி வரக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னா அமைதியா இருப்பீங்க, கோமா நிலைக்கு போயிருவீங்க. மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு நம்மளை பேசுறவங்க அந்த மதத்தை பேசுறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசி நம்ம மதத்தையும் பேசுவாங்க, இவங்க அரசியலுக்காண்டி எதனாலும் பேசுறாங்கன்னு அந்த மக்களுக்கும் புரியல. அந்த மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அனுப்பிச்சாங்கன்னா அப்போ உங்க யோசிக்க தெரிஞ்சு போயிடும். ஆமா, இன்னைக்கு எங்க மதத்தை கிண்டல் பண்ற, நாளைக்கு அவங்க மதத்தையும் கிண்டல் பண்ண மாட்டியா? கடவுள் இருக்காரு, நான் பார்த்திருக்கேன், அது நல்லவங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். மூட நம்பிக்கையா? சரி, அது எனக்கு இருண்டு போகுது, திருத்த முடியாதா? சரி சரி, அடுத்து வர்றதுக்காச்சும் வாழ்த்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா போச்சு அவ்வளோதான் பார்த்துக்க. ஓகே உடம்பு, ஓகே 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 டாலர், நன்றி.